அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எனக்கு நரகம் காட்டப்பட்டது. அதில் பெரும்பாலானோர் பெண்களாக காணப்பட்டனர், ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, இறைவனையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என கேட்டப்பட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கணவனை நிராகரிக்கிறார்கள், உதவிகளை நிராகரிக்கிறார்கள், அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்தும் பின்னர் அவளுக்கு பிடியாத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டாளானால் உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையை கண்டதில்லை என்று பேசிவிடுவாள் என்றார்கள் என இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள். நான் அபூதர் அலியை மதீனாவிற்கு அருகில் உள்ள ரபதா என்ற இடத்தில் சந்தித்தேன். அப்போது அவரின் மீது ஒரு ஜோடி ஆடையும் அவ்வாறே அவரின் அடிமை மீது ஒரு ஜோடி ஆடையும் கிடைப்பதை பார்த்தேன். நான் ஆச்சரியமுற்றவனாக அதை பற்றி அவரிடம் கேட்டதற்கு, நான் ஒரு மனிதரை ஏசிவிட்டு அவரின் தாயையும் குறை கூறிவிட்டேன். அப்போது நபி அவர்கள் கூறினார், அபூதர், அவரையையும் தாயையும் சேர்த்து குறை கூறிவிட்டீர். நீர் அறியாமை காலத்து பழக்கம் குடிகொண்டிருக்கும் மனிதராகவே இருக்கிறீர். உங்களுடைய அடிமைகள் உங்களின் சகோதராவார். அல்லாஹ்தான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிறான். எனவே ஒருவரின் சகோதரர் அவரின் அதிகாரத்தின் கீழ் இருந்தால் அவர் தாம் உண்பதிலிருந்து அவருக்கு புசிக்க கொடுக்கட்டும், தான் உடுத்தலிருந்து அவருக்கும் உடுத்த கொடுக்கட்டும். அவர்களின் சக்திக்கு மீறிய பணிகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம். அவ்வாறு அவர்களை நீங்கள் சிரமமான பணியில் ஈடுபடுத்தினால் நீங்கள் அவர்களுக்கு உதவியாயிருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனால் தான் நான் அணிவது போல் என் அடிமைக்கும் உடை அளித்தேன் என அபூதர் கூறினார் என மஹ்ரூர் கூறினார். நான் அலி அலிக்கு உதவுவதற்காக போய்க் கொண்டிருந்தேன். அப்போது அபூபக்கர் அலி என்னை சந்தித்து, எங்கே செல்கிறீர் என கேட்டார். நான் இவருக்கு உதவு செய்து போகிறேன் என்றேன். அதற்கு அவர், நீ திரும்பிச் செல்லும், ஏனெனில் 2 முஸ்லிம்கள் தன் வாட்களால் சண்டையிட்டால் அதில் கொன்றவர் கொல்லப்பட்டவர் இருவருமே நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி அவர்களே, இவரோ கொலை செய்தவர் நரகத்திற்கு செல்வது சரி, கொல்லப்பட்டவரின் நிலை என்ன, அவர் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு, அவர் அவரை கொல்ல வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தார் என்று கூறினார்கள் என கூறினார் என அஹ்னப் இப்னு கைஸ் அவர்கள் கூறினார்கள். இறை நம்பிக்கை கொண்டு அதில் அக்கிரமத்தை கலக்காதவர்களுக்கே அச்சமற்ற நிலை உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி பெற்றவராவார் என்ற இறைவசனம் அருளப்பட்ட போது நபித்தோழர்கள், நம்மில் யார் அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியும் என கேட்டனர். அப்போது, நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக எவரையும் இணையாக்குவதுதான் மிகப்பெரிய அக்கிரமம் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் கூறினார்கள்.